Peacemakers of Christo. நீ இன்று பயன் உள்ளவராக இருக்கிறாயா, பயன் இல்லாதவராக ஆகிவிட்டாயா? மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள், சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அப்பா, உம் இரக்கத்திற்கு ஈடே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சுவாமி. அப்பா, உம் தியாகத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சக்திக்கு அப்பா இந்த உலகத்துல ஈடு எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆமாப்பா, ஏதோ ஒரு ஊருக்குள்ளே, ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு கழுதையும் கழுதையோடு ஒரு குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீர் அறிந்தீர் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, உம் சக்தி பெரியது பெரியது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய புகழை நாங்கள் போற்ற தகுதியற்றவர்கள் சுவாமி. ஏசப்பா, இந்நாளிலே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கழுதை ஏதோ ஒரு குட்டியோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த ஆன்லைன்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிற கழுதைகள் ஆண்டவரே, எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, தன்னுடைய குட்டிகளோடு தன்னுடைய பிள்ளைகளோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த பிள்ளைகளை நீர் தேர்ந்தெடுக்கிறீரே ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளோடு நீர் உறவாடி கொண்டிருக்கிறீரே ஐயா, நன்றி சுவாமி. இந்த பிள்ளைகளை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, இவர்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீரே, நன்றி அப்பா. தேவனாகிய கர்த்தாவே, இன்று இந்த பிள்ளைகளும் ஏதோ ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏதோ துன்பத்தில் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறார்கள். கஷ்டத்தில், கவலையில், வேதனையில், துன்பத்தில், பாரத்தில், நோயில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, இவர்களை மீது நீர் கருணை கொள்ளுகிறீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கணவன் கட்டப்பட்டிருக்கிறான் சுவாமி. குடி பழக்கத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறார், தகாத உறவுக்கு கட்டப்பட்டிருக்கிறார், நஷ்டத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறார், வேலை இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறார், நோயினால் கட்டப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே. அதே போல சுவாமி அப்பா, எத்தனையோ மனைவிமார்கள், என் மனைவி ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறாள் ஐயா. அப்பா, அவள் மரித்து போய் மரணத்திலே கட்டப்பட்டு இருக்கிறார் ஆண்டவரே. அவள் நோயினால் கட்டப்பட்டிருக்கிறார், கோபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார், வெறுப்பினால் கட்டப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே, தகாத உறவினால் கட்டப்பட்டிருக்கிறார், பண ஆசை, நக ஆசையினால் கட்டப்பட்டு இருக்கிறார், சுயநலத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறாள் ஆண்டவரே. இந்த தெய்வீக கர்த்தாவே, ஒழுக்கம் இல்லை அப்பா, அதிலே அவள் கட்டப்பட்டு இருக்கிறாள் சுவாமி. என் பிள்ளைகள் ஆண்டவரே, என் மகனும் என் மகளும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. குடி பழக்கத்திற்கு கட்டப்பட்டு இருக்கிறார்கள், காதலில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், ஊர் சுத்துவதில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆன்லைன் கேம்ஸ்ல கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, எதிர்த்து பேசுகையில கட்டப்பட்டு இருக்கிறார்கள், கோபத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், கெட்ட நண்பர்களோடு கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, பண ஆசை, பேராசை என்று கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஐயா. வேலை இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஐயா. திருமண வாழ்க்கை உடைந்து போய் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, திருமணம் ஆகாமல் பல தடங்கல்கள் மத்தியில கட்டப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, நோயினால கட்டப்பட்டிருக்கிறாங்க ஐயா, அவதிப்படுகிறார்கள் ஐயா. இயேசுவே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க சுவாமி. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஐயா, வருமானம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, குடும்ப சண்டைகளால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, நோய் நொடியினால கட்டப்பட்டிருக்கிறார்கள், கோர்ட் கேஸ்னால கட்டப்பட்டிருக்கிறார்கள், நஷ்டத்தினால கடன்களால கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. நாங்க யார்கிட்டப்பா போவோம் ஆண்டவரே? அப்பா தெய்வமே, என் தெய்வமே, இந்த குடும்பம்
குடும்பம் என்னை கட்டி வைத்திருக்கிறது, இந்த உலகம் என்னை கட்டி வைத்திருக்கிறது. இயேசுவே, நான் துக்கத்தில் கண்ணீரில் அழுது கொண்டு இருக்கிறேனே சுவாமி. அந்த கழுதை தன் குட்டிகளோடு அழுததை போல அப்பா எங்களை காப்பாற்ற வரமாட்டீரா என்று அழுது கொண்டிருக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீரும் சீடர்களுக்கு சொன்னீர் ஐயா, போய் அந்த கழுதையை கட்டியிருக்கிற கழுதையை அவிழ்த்து வாருங்கள், இவை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இதோ இந்த பிள்ளைகள் உனக்கு தேவை ஆண்டவரே. அதனால் தான் அப்பா இந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைக்கிறீங்க, அவருடைய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உடைக்கிறீங்க ஆண்டவரே. இவர்கள் இந்நாள் வரை துக்கத்தில் இருந்தார்கள் ஐயா. ஐயோ, எப்படி ஜெபிப்பது, ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுவது, என் வாழ்க்கையில மாற்றம் எப்படி வரும், தேவன் எப்படி கருணை கொள்ளுவார் என்று இந்த பிள்ளைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கையில நீர் இந்த பிள்ளைகளோடு பேசுகிறீரே ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அக்னியான வார்த்தைகளை கொடுக்கிறீரே ஆண்டவரே. சாத்தான்களை விரட்டுகிறீரே ஆண்டவரே. கட்டுகளை அவிழ்க்கிறீரே ஆண்டவரே. வளர்ச்சிகளை கொடுக்கிறீரே ஆண்டவரே. நிம்மதியை கொடுக்கிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா இயேசுவே. இந்த பிள்ளைகள் உனக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. கைவிடாமல் காத்தருள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, பிள்ளைகளை என்னாலும் சுதந்திரமாக உன்னை போற்றி புகழக்கூடிய கிருபையை கொடுப்பேர். இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுப்பேர், நிம்மதியை கொடுப்பேர். இவர்கள் கட்டுகளை எல்லாம் எரித்து போடும் ஆண்டவரே. இயேசுவே, நம்முடைய கல்வாரி சிலுவையின் நிமித்தம் ஆண்டவரே அந்த சிலுவை ஒவ்வொரு குடும்பத்திலும் நடப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் நடப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர்தானே ராஜாவாக இருந்து பிள்ளைகளை நீர் வழி நடத்தணும் ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகளுக்கு அரசர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர்தான் தந்தை ஆண்டவரே. இவர்களை கைவிடாத தேவனாக காத்து வழி நடத்துவர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். நபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய
திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய Facebookல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்னு போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.